ஹே ஹாய்டா! இன்னைக்கு என்ன விலை? அதோட 8த் பார்ட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பார்ட் கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க. அப்பதான் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம இப்ப டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி எடிட் ஜஸ்ட் இமேஜின். நீங்க 3 டேஸ் சொல்லியிருப்பீங்களே ஜிமின் கிட்ட. இன்னைக்கு 4த் டே. அந்த 3 டேவும் முடிஞ்சு இன்னைக்கு ஜிமின் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கீங்க. ஜிமின் இங்க ரூம்ல குறுக்க அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டு, ஏய் நீ இன்னைக்கு என்ன சொல்லி என்கிட்ட டகால்ட்டி வேலை காட்டினாலும் நடக்காதுடி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லை, ஃபர்ஸ்ட் மார்னிங்கே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணிட்டே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க. நீங்களும் குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளில வர ஜிமின் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் திரும்ப பாத்ரூம்குள்ளே போறீங்க. ஆனால் அவன் டக்குன்னு ஓடியாந்து உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிச்சிக்கிறான். அவன் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டே உங்களை பார்த்துட்டு, ஏய் சரியாயிடுச்சாடி? நீங்கள் திரு திருன்னு முழிக்கிறீங்க. அது அது வந்து என்ன சரியாகலன்னா வா ஹாஸ்பிட்டல் போகலாம். மேரேஜில் அலைஞ்சனால ஏதாவது ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும் வா. என்ன இன்ஜெக்ஷனா? அதெல்லாம் சரியாயிடுச்சு மச்சி, இன்ஜெக்ஷன்லாம் வேணாம். அப்போது நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கிட்டக்க வந்து உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ண, நீங்கள் அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஆனால் அவனை தள்ளி போக சொல்லலை. அப்படியே உங்கள் ஐஸில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஐஸை அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அங்கேருந்து தூக்கி பெட்டில் போய் ப்ளேஸ் பண்ணுறான். அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு உங்கள் ஐயை பார்த்துக்கிட்டே அப்படியே உங்கள் கிட்டக்க வரான். உங்களை அப்படியே லிப் டு லிப் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அது அப்படியே லவ்வபிளாக இருக்குது. நீங்களும் ஒன்றுமே சொல்லலை, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அப்படியே அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறான். உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் நோன்னு சொல்ல முடியல, பட் இப்போதைக்கு வேணான்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் அவனை விட்டுட்டு போக உங்களுக்கு மனசும் வரல. அவனுக்கும் நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க. ஸோ அவன் செய்கிறதெல்லாம் ரசிச்சுட்டே அப்படியே இருக்கீங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த மூவ் பண்ணிட்டு உங்கள் கிட்டக்க நெருங்கி வரான். இப்படியே நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்க, அப்போது கரெக்டான நேரத்தில் ஜிமினுக்கு ஒரு கால் வருது. நிம்மதியாக எடுக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் அந்த காலை கட் பண்ணுறான். திரும்பவும் அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். பட் திரும்ப அவனுக்கு கால் வருது. அவன் எழுந்து உட்காந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறான். பிஏ தான் பேசுகிறாரு. என்ன சொல்லு? ஓ சூப்பர், அங்கேயே பிடிச்சு வை, இதோ வந்துடுறேன். அவன் உயிரை மட்டும் வச்சுட்டு அவனை அடி துவைச்சிருங்க, 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து, ஐ மிஸ் யூடி, நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன், பட் ஒரு முக்கியமான ஒர்க் வந்துருச்சு, நான் அதை முடிச்சுட்டு வரேன். அதை முடிச்சுட்டு வந்து இந்த அமுல் பேபியை நான் முடிக்கிறேன். ஓகே லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு ஒரு கன் எடுத்து பேக்கெட்டில் வைக்கிறான். நீங்கள் அதை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு, என்ன இது சும்மாடி சேஃப்டிக்கு, வேற ஒன்றும் இல்லை. அவன் அப்படி சொல்லிட்டு வெளில போயிட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே 1 டே ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஆனால் ஜிமின் வீட்டுக்கு வரவே இல்லை. இப்போது நெக்ஸ்ட் டே ஜிமின் வீட்டில் ரொம்ப கோபமாக வந்து நடு ஹாலில் நின்றுட்டு, ஒயன் ஒயன் அப்படின்னு அவன் கத்துறான். நீங்கள் ஜிமின் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ஹக் பண்ண போகிறீங்க. அவன் உங்களை ஒரே அறை தான். நீங்கள் அப்படியே சுருண்டு போய் கீழே விழுறீங்க. நீங்கள் பயந்துட்டு அவனை பார்த்துட்டு எழுந்து நிற்க முடியாமல் நிற்க, அவன் உங்ககிட்ட வந்து உங்கள் முடியை பிடிச்சிட்டு, ஏய் பாரு, நீ சொல்லு, யாரு நீ, எதுக்கு வந்த, ஏன் வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்த? ஜிமின் என்ன சொல்கிற நீ? என்ன? ஏய் நடிக்காதடி, சொல்லு, எதுக்குடி வந்த அப்படின்னு அவன் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் நெக்கில் வச்சுட்டு டைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு வலிக்குது, உங்களால் பேசவும் முடியல. உங்கள் கண்லேருந்து அப்படியே டீயர்ஸ் ஃபார்ம் ஆகி அப்படியே விழுந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு, ஏய் என் நேமை இன்னொரு டைம் நீ சொன்ன அப்படியே இந்த மூச்சை நிறுத்திடுவேன். காட் இட்? யாரு நீ, எதுக்குடி வந்த, சொல்லு, உண்மையை சொல்லு, உயிரோட விட்டுடுறேன் இல்லை. அவன் சொடுக்கு போட கார்ட்ஸ் எல்லாம் வராங்க. 2 பேர் ஒருத்தனை அப்படியே இழுத்துட்டு வராங்க. அவன் மேலே ரொம்ப காயமாக இருக்குது. அவனால் நிற்க கூட முடியல. அந்த 2 கார்ட்ஸுமே அவங்கள பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் நெக்கை இன்னும் கிரிப் பண்ணுறான். ஏய்
இப்போ உண்மையை சொல்லல, இதே நிலைமை தான் உனக்கும். சொல்லு, யாரு நீ? எதுக்குடி என்னை ஏமாத்தி உள்ள வந்த? நீங்க ஒண்ணுமே சொல்லாம அப்படியே கீழே குனிறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு, ஏய் நான் சொல்லட்டுமாடி, இந்த ஜிமின கொல்ல வந்திருக்க, ரைட்? அப்படின்னு அவன் செம்ம கோமா உங்களை பார்க்க, ஜிமின் அது 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 வந்து நான் சொல்றது கொஞ்சம் அப்படின்னு நீங்க சொல்லும்போதே அவன் திரும்ப உங்க நெக்ல அப்படியே பிடிச்சு, ஏய் நான் உண்மையா பொய்யான்னு கேட்டேன். என்ன கொல்ல தானே நீ உள்ள வந்த, சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டை உங்க நெக்லேருந்து எடுக்கிறான். நீங்க பேசவே முடியாம ரொம்ப வலியா இருக்கு உங்களுக்கு நெக்கு, அப்படியே இருமிட்டே கீழே விழறீங்க. அவனும் உங்ககிட்ட கீழே உட்காந்து உங்க சின்ன பிடிச்ச மாதிரி தூக்கி அவனை பார்க்க வச்சு, ஏய் சொல்லுடி, எதுக்கு இங்க வந்த, என்ன கொல்லத்தானே வந்த கேட்டுட்டு உங்க ஆம்ஸை பிடிச்சி தூக்கி எழுந்து நிக்க வைக்கிறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு ஆமான்னு நோட் பண்றீங்க. அவ்வளோதான், அவன் ஒரே அறை தான், பக்கத்துல இருந்த சோஃபால போய் விழறீங்க. நீங்க அப்படியே அங்கேயே மயங்கிட்டீங்க. இங்க 2 பேருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாம எல்லாருமே உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமன் உடனே கார்ஸ் பக்கம் திரும்பி, டேய் காரை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை தூக்கிட்டு போவ, ஹோபியும் சுபாவும் வந்துட்டு, ஜிமன் என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ற, பைத்தியமாடா நீ, அவளை போட்டு இப்படி அடிக்கிற, ஏய் ஒழுங்கா போயிடுங்க, நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், ஏதாவது பண்ணிடுவேன், போயிடு அப்படின்ட்டு ஒரு முறை தான். அவங்களாட்டி ஒன்றுமே சொல்ல முடியல. அவனும் உங்களை தூக்கி அப்படியே காருக்குள்ளே போட்டுட்டு, கார் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு வில்லா வருது, அங்கே போய் கார் ஸ்டாப் ஆகுது. அவன் காரை விட்டு இறங்கி உங்களை தூக்கிட்டு, யூன் நான் சொல்கிறப்பவா, நான் இருக்கிற பிளேஸ் இல்லை சார், யாருக்கும் தெரியாது. குட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெட்டில் வந்து போடுறான். நீங்கள் இன்னும் மயக்கம் தெரியாமல் தான் இருக்கீங்க. அவன் உங்களை பார்க்குறான். அவனுக்கு இப்படி உங்களை பார்க்குறது ஒரு மாதிரியா இருக்கு. ஜிமின்க்கு நீங்கள் தான் அவனை கொலை பண்ண வந்தீங்கன்னு நினைக்கும்போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. 3 டைம்ஸ் கொலை முயற்சி நடந்ததும் உங்களுக்கு இல்லை, அந்த மாஸ்க் போட்டவன் பார்க்க வந்தது உங்களை தான். ஜிமின் வரான்னு தெரிஞ்ச உடனே அவன் உங்களை அப்படியே கொலை பண்ணுற மாதிரி ஏமாத்திட்டு அப்படியே ஓடிடுவான். ஜிமின் இப்போ உங்களை பார்த்துட்டே திங்க் பண்ணுறான், ஒருத்தவன் கூட என்கிட்ட வர முடியாது, எப்படி இவளை வச்சு என்னை முடிக்க முடியும்னு நினச்சான்னு தெரியல. ஒரு அடிக்கே சுருண்டு போயிட்டா. உங்கள் சீக்கில் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே ரப் பண்ணுறான். நீங்கள் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கீங்க, இன்னும் எழலை. நீங்கள் எழுந்து ஏதாவது சொன்னாதான் என்னன்றதே தெரியும், சொல்லாமல் எதுவும் தெரிய போகிறதில்ல. ஏய் நேற்று ஒருத்தவனை பிடிச்சு வச்சிருந்தேன்டி, அவன் தான் சொன்னான் நீ என்னை கொலை பண்ண வந்திருக்கேன்னு. அவன் சொல்லிட்டு கோமாக்கு போயிட்டான்டி, ஆனால் என்னால் நம்பவே முடியலடி. நீ 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 எப்படி என்ன கொலை பண்ணுவ, நீ என் லவ்வுடி, நீ என் உயிர், நீ என் ஏண்டி இப்படி, என்னால் நம்பவே முடியலடி, எது பொய் எது உண்மைன்னு தெரியல அப்படின்னு உங்களை பார்த்துட்டே திங்க் பண்ண. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க அவன் ஒரு சேரில் உங்களை பார்த்தா மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துட்டு உங்களையே பார்க்க நீங்கள் பயந்து எழுந்து உட்காடுறீங்க. அவன் ஹேண்டை உங்கள் பக்கத்தில் கொண்டு வர, ஜிமன் அடிக்காதடா, கொன்றாத ஜிமன், கொன்றாத நான் அப்படின்னு நீங்கள் அப்படியே பயந்துட்டே பின்னாடி போக அதை பார்த்ததும் ஜிமனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒயன் நான் ஒன்றும் செய்யலடி, இங்கே வா உண்மையை சொல்லு. இல்லை நீ என்ன அடிச்சல்ல, இங்கே இங்கே அடிச்ச என்ன. நீங்கள் உங்கள் சீக்கில் கை வச்சுட்டு அப்படியே சொல்ல, பொய் சொல்லி உள்ளே வந்ததுக்கு அடித்ததெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லடி, சரி இப்போ உண்மையை சொல்லு, அடிக்க மாட்டேன். நான் நான் உண்மையை சொல்லிடுறேன், என்னை விட்டுடு, உன்னை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கு, உன்னை எனக்கு பிடிக்கல, நீ மிருகம், என்னை அடிக்கிற மிருகம், என் அப்பா மாதிரி அடிக்கிற, என் பெரியம்மா மாதிரி திட்டுற, நான் உன் கூட இருக்கவே மாட்டேன், என்னை விட்டுரு. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கிட்டக்க வரான். நீங்கள் அங்கேருந்து ஓடுறீங்க. அவன், ஒயன் நான் சொல்கிறத கேளுடி, வேணாம் நீ போயிடு, இல்லை இல்லை. நீங்கள் சொல்லிக்கிட்டே பக்கத்தில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவன் மேலே வீசுறீங்க. ஒயன் ஸ்டாப் பண்ணு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, நீ போ, நீ வேணாம், எனக்கு வேணாம், நீ போ. ஏய் ஒயன் வைத்தியமாடி, நீனு என்ன கொலை பண்ண வந்தவளை ஆற்றி எடுக்கவாடி முடியும், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலைடி, இல்லைன்னா இன்னும் 4 அடி விடும். உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், போடா
போ என்கிட்ட வராதடா காட்ஸில்லா, என்ன அடிச்சல உன்னை விட மாட்டேன் போடா. என்ன அடிக்க வரியா? இரு உங்ககிட்ட வந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் இன்னொரு ரூமில் அப்படியே ஒழிஞ்சுக்கிறீங்க. ஜிமனுக்கு இன்னும் செம்ம கடுப்பாகுது. ஏய் நியாயப்படி நான் தாண்டி உன் மேலே காண்டாகணும், ஏன்டி இப்படி என்னை படுத்துறீங்க ச்சே. அவன் சேர்ல ஓங்கி ஒரு உதை விட்டுட்டு வேற வழி இல்லாமல் ஜேகோப்க்கு கால் பண்ணி இங்கே வர சொல்கிறான். ஜேகோப்பும் சுவாவோட அங்கே வர அவங்க உள்ளே வந்தோடனே ஜிமன் நடந்தது எல்லாமே கிளியராக சொல்கிறான். அப்போது ஜேகோப் பார்த்துட்டு, டே ஜிமன், அவகிட்ட என்னதுன்னு ஒரு வார்த்தை கேட்காம அவளை அடிச்சது தப்புடா. உன் மேலே எவ்வளோ லவ் இருந்தா உன்னை நம்பி வந்திருப்பா. யாரையும் நம்பாத அவ உன்னை மட்டும் நம்பி ஒரு குழந்தை மாதிரி உன் பின்னாடி சுற்றி சுற்றி வந்தாடா. அவளை போய் இப்படி பண்ணிட்ட. டே அது இல்லைடா, கொல்ல வந்தான்னு சொல்லவும் கோவம் வந்துருச்சு. எவிடன்ஸோட காட்டுறான்டா, ஃபோனில் இவ கூட பேசுனதை காட்டுறான்டா. அப்படி இருக்கும்போது நம்ம தானடா தோணுது. என்ன ஜிமன் நீயே இப்படி சொல்கிற? அவள் ஃபேஸை பாரு, அவளை பார்த்தா உன்னை கொல்ல வந்த மாதிரியா இருக்கு. கருப்பாம்பூச்சியை பார்த்தாவே அடிக்க மாட்டாடா. அவள் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டான டைப்பு. அவளை போய் அதுவும் அவள் கூடவே இருந்தவனுக்கு இது கூட தெரியலையா? புரியுதுடா, பட் டே ஜிமன், நீ அவகிட்ட ரீசன் கேட்டிருக்கணும்டா. எப்படா ஒரு பக்கத்தை மட்டும் கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த? அவள் தான் உன்னை கொலை பண்ண வந்தான்னு. ஐயோ முடிஞ்சதை விடுங்க, இப்போ பக்கத்துலேயே விட மாட்டேங்கிறாடா. பின்ன நீ அடிச்ச அடிக்கு கொஞ்சவா செய்வா? பாவண்டா, எப்படி போய் விழுந்தா தெரியுமா? சரி சரி முறைக்காத, போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் ரூம்குள்ளே வரான். நீங்கள் அவங்களையும் பார்த்துட்டு பயப்படுறீங்க. நீங்கள் யாரையும் இப்போ நம்புகிற மாதிரி இல்லை. பக்கத்தில் உங்கள் கையில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க மேலேயே போடுறீங்க. யாராவது என் பக்கத்தில் வந்தீங்க அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. ஒயின் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள், ரொம்ப பிரேவான கேள், போங்கடா வெளியே அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்த சுவாவும் ஜேகோப்புக்கும் ஒன்றுமே பண்ண முடியல. ஜிமன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறான். ஜேகோப் பார்த்துட்டு, டேய் ஜிமன், ஏற்கனவே அவள் பயத்தை மறைக்க தாண்டா அவள் தைரியமான பொண்ணு மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருந்தா. இப்போ நீ பண்ண காரியத்தினால யாரையும் நம்ப மாட்றா. ஐ திங்க் ஷி நீட் த சைக்காலஜிஸ்ட். டேய் ஜேகோப், அவளை பைத்தியம்னு முடிவு பண்ணிட்டியா நீ? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவள் நல்லா தான் இருக்கா. இப்போ கூட பாரு, நான் இல்லாத நேரமாக பார்த்துட்டு கிச்சனுக்கு போய் கையில் கிடைச்சதெல்லாம் எடுத்து தின்னாடா. டிவி பார்க்குறா, அவள் வேலையை அவள் பார்த்துக்கிறா. ஆனால் நான் பக்கத்தில் போனால் மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாடா. ஜிமன், நானும் அவளை பைத்தியம்னு சொல்லவே இல்லைடா. ஏற்கனவே அவள் ரிலேஷன்ஷிப்பால் கொஞ்சம் எஃபெக்ட் ஆயிருக்கா. இப்போது நீ செஞ்ச இந்த காரியத்தினால இப்படி அவள் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு நினைக்கிறேன். இதுக்கு மருந்து போட நம்மளாலலாம் முடியாதுடா. அதனால் ஒரு சைக்காட்டிஸ்ட் வந்து அவகிட்ட பேசினா மட்டும்தான் அவள் நார்மல் ஆவா. அப்போ தான் உன்னை ஏன் கொல்ல வந்தா அதுக்கான ரீசனே தெரியும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதாடா? அவனும் ஊன்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட்டு ஃபோன் அடித்து வர சொல்கிறான். அவங்களும் வந்து பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் உள்ளவே விடலை. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜேகப் பார்த்துட்டு, டேய் நம்ம அகேஷ் கிட்ட இதை பற்றி பேசுவோமே. ஏன்னா ஒயனுக்கு அவன் மேலே லவ் இருக்குது. ஸோ அவன் வந்து பேசினா கொஞ்சம் நார்மல் ஆவான்னு நினைக்கிறேன். வேணாம் அதெல்லாம் வரக்கூடாது. டேய் அதுக்கு பேர் லவ் இல்லைடா. இவ கஷ்டப்படும் போது அவள் ஹெல்ப் பண்ணான், அவ்வளோதான். அவன் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது, அவ்வளோதான். ஜிமன், என்னடா நீயே பார்த்தல, வரவங்களை யாரையாவது உள்ளே விடுறாளா? அகேஷ் வந்தால் மட்டும்தான் அவகிட்ட போய் பேச முடியும். வேற வழி இல்லை நமக்கு. அவன் வந்தாதான் இதுக்கு என்னன்னு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்புறம் ஜிமனும் ஓகே சொல்ல அகேஷ்க்கு கால் பண்ணி இங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவனும் ஒயனோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், ஸோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டாக்டராக இருக்கிறதுனால அவனே வந்து பார்க்குறான். அகேஷ் வந்துட்டு இப்போ உங்கள் ரூம்குள்ளே வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிமனுக்கு கட்டுப்பாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு நீங்கள் அவன்கிட்ட மட்டும்தான் ஸ்மைல் பண்ணணும், பேசணும், அந்த மாதிரி ஒரு பொசசிவாக இருப்பான். ஸோ அவனை பார்த்துட்டு நீங்கள் பேசவும் அவன் அப்படியே ரூம்குள்ளே வர ட்ரை பண்ணுறான். ஜேஹோப் ஜிமனை பிடிச்சிட்டு, டே என்னடா சின்ன பசங்க மாதிரி சண்டைக்கு போகிற? டேய் அவன் என்னோடவடா, ஏன் ஒயனவ, என்கிட்ட மட்டும் தாண்டா பேசணும், என்னை பார்த்து மட்டும் தான் ஸ்மைல் பண்ணணும். டே ஜிமன், அவள் உனக்கு நார்மலாக வேணுமா வேணாமா? அவள் எப்பட்றா அவன்கிட்ட மட்டும் பேசலாம், எது பேசினாலும் நானும் கூடவே இருப்பேன். விடு, அவளுக்கும் எனக்கும் நடுவில் நீங்கள் யாருடா?
ஜேஹோப் அவனை இன்னும் விடவே இல்லை, நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கான். ஆனால் ஜிமன் கையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டே அப்பா, உன் பொறுமை குணத்தில் கொல்லி வைக்க. அவள் ப்ராப்ளம் தெரிஞ்சா தானடா அவள் உன் கூட நார்மலாக ஆக முடியும். எனக்கு அவளை சரி பண்ண தெரியும், விடு ஜேஹோப் அப்படின்னு அவன் உங்ககிட்ட வர நீங்கள் பயந்து அகேஷ் பின்னாடி போய் எந்திரிச்சு ஒளிஞ்சுக்கிறீங்க. ஒயன் இங்கே வா, நான் உன் மச்சி தாண்டி, இங்கே வாடி, இனி அடிக்க மாட்டேன், வாடிங்க அப்படின்ட்டு அவன் 2 கையுமே நீட்ட. ம், வரமாட்டேன், போ, வரலன்னா கொன்றுவேண்டி, வாடிங்க. மாட்டேன் போடா. என்னை திட்டி அடிச்சான் அகேஷ். அவன் வேணாம், போக சொல்லு. சார் ப்ளீஸ், நான் டாக்டராக வந்திருக்கேன். அவள் ஏற்கனவே ரொம்ப பயந்துருக்கா. பேசி புரிய வைக்காம உங்ககிட்ட வரமாட்டா, புரிஞ்சுக்கோங்க. நீ என்னடா வெண்ண, ஏன் பொண்டாட்டி என் பக்கத்தில் வரமாட்டான்னு சொல்கிறது? அவள் கஷ்டப்படும்போது அவளை ஹர்ட் பண்ணி இன்னொருத்தைய மேரேஜ் பண்ணவ தானடா நீனு. நீ எப்படி என்ன குறை சொல்வ? இன்னொரு தடவை இதை மாதிரி பேசின பல்ல உடச்சிருவேன். என் ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியும். பெருசாக பேச வந்துட்டான், போடா தள்ளி. ஜிமின் அப்படியே கோவத்தில் கத்தி கத்தி பேசுகிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுவா ஜிமின் கிட்ட வந்துட்டு, டேய், உனக்கு பழைய ஒயின் வேணுமா வேணாமா? வேணும். அப்போ என் கூட வா. அகேஷ் நீங்கள் பேசுங்க. அவள் ஜிமின் அழைச்சிட்டு போய் இன்னொரு ரூமில் அப்படியே பூட்டிட்டா. ஜிமின் கோவத்தில், ஏய் டோரை ஓப்பன் பண்ணுங்க, வந்த எல்லாரையும் கொன்றுவேன் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே அவளால் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, இதில் நீங்களும். ஐயோ, ஏன் இப்படி உயிரை வெட்டுக்கிறீங்க? முடியாதுடா, அவர் பேசிட்டு வர வரைக்கும் நீ உள்ளே ஏறி ஒரு நல்ல லைஃப்பை போய் இப்படி நாசமாக்கி வச்சிருக்க. சத்தம் இதனா வந்துச்சு, ஒயினை அகேஷ் கூடவே அவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். இப்போ அவ இருக்கிற நிலைமைக்கு அவ அகேஷ் கூடவே போண்டாலும் போயிடுவா. சுவா இந்த மாதிரி சொன்னோடனே அவன் அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். 3 hours கழிச்சு அகேஷ் வெளியே வரான். சுவா பார்த்துட்டு ஜிமின் இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணி விடுறா. ஜிமின் அவங்க எல்லாரையுமே முறைச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறான். அகேஷ் பார்த்துட்டு, அவளுக்கு நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்துருக்கேன், ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் தூங்குவா, அவள் அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்கள் கிட்டக்கு வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவனும் ஹாலுக்கு வந்துட்டான். இப்போ ஹாலில் எல்லாருமே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. தப்பு பண்ணிட்டீங்க சார். அவகிட்ட ஒரு வார்த்தை ரீசன் கேட்டிருந்தா எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பாளே. நீங்கள் அடித்ததை அவளால் தாங்க முடியல. உங்களை ஹீரோவாக நினச்ச ரசித்தவ இப்போ உங்களை வில்லனாக நினைக்க ஆரம்பிச்சிட்டா. ஜிமின் அகேஷை பார்க்குறான். ஏய், புரியுற மாதிரி சொல்கிறியா இல்லை இந்த கன்னை வச்சு உன் வாயிலே போடவா? அகேஷ் கன்னை பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறான். ஜேஹோப், டேய் சும்மா இரியண்டா, உங்கன்னு தெரியாமல் பாவம் அந்த பொண்ணு வந்து உன்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. நீங்கள் சொல்லுங்கள் அகேஷ். ஜிமனுக்கு ரொம்ப கோவம் வருது. 2 பேருக்குமே வாக்குவாதம் வந்துருச்சு. 2 பேருமே சண்டை போட்டுக்கிறானுங்க. ஜிமன் ஜேஹோப்பை அடிக்கிற மாதிரி போகிறான். சுவா பார்த்துட்டு, ஐயோ சே, கொஞ்சமாவது வாயை மூடி தொலைங்க. அகேஷ் என்னதான் சொல்ல வரான்னு கொஞ்சம் கேட்க விடுறீங்களா? ஆளுக்கு இப்படி சண்டை போட்டா எப்படி தான் பேசுறது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் முடிச்சிடுவா, அவ்வளோதான். அவன் முடிச்சிட்டானா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள இவர் என்னதான் சொல்ற வரான்னு கேட்போம். அவன் முழிச்சு வந்தா எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னும் உடையாம இருக்கிறது நம்ம 3 பேர் மட்டும்தான். சுவா திட்டவும் அவனுங்க 2 பேருமே அப்படியே அமைதியாயிட்டாங்க. அகேஷ் பார்த்துட்டு உங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒயன் பார்க்க தாங்க ரொம்ப போல்டாக இருக்கா, ஆனால் அவள் மனசு ஒரு சின்ன குழந்த மாதிரி. அவள் ரொம்பவே பயந்த குணம் கொண்டவ. இப்படியே அவள் லைஃப் போயிட்டுருக்கு. அவள் 10th படிக்கும்போது அவளுக்கு எதிர்பார்க்காம ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. அதனால் அவளுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே மறந்து போச்சு. அப்புறம் அவளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால ஒரு ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி திரும்பவும் எழ ஆரம்பிச்சிட்டா. அந்த நேரம் தான் அவள் ஜிமினை பார்த்தா. ஜிமின் ப்ரெஸ் மீட்டிங்கில் பேச சொல்ல உண்மையை சொல்லிடணும்னு தான் உள்ளே வந்திருக்கா. ஆனால் அவள் ஃபோனுக்கு ஒரு கால் வந்தது, ஒயன் ஃப்ரெண்டை கடத்திட்டாங்கன்னு. ஜிமினுக்கு 20 days விஷம் வச்சு கொலை பண்ணணும், இல்லைனா அவளோட ஃப்ரெண்டு ஆறாவை கொன்றுவேன் அப்படின்னு. பயந்து போன ஒயன் அவள் ஃப்ரெண்டை காப்பாற்ற வேற வழியே இல்லாமல் ஜிமினை ஹஸ்பண்ட் சொல்லி ஜிமினோட தங்கினா. அதுக்கப்புறம் ஜிமின் அவள் மேலே காட்டின கேரிங்கில் அவள் அப்பா, பிரதர், லவ்வர் இப்படி ஒட்டு மொத்தமாக எல்லாரையுமே ஜிமின் மொத்த உருவமாக பார்த்தா. இப்படி எல்லாத்தையும் ஜிமின் கிட்ட பார்த்த ஒயனுக்கு நம்ம உண்மையை சொன்னால் எங்கே ஜிமின் விட்டுட்டு போயிடுவானோன்னு பயந்து
அதனாலே யாரோ தன்னை கொலை பண்ண வராங்கன்னு நடிச்சிருக்கா. அத ஜிமினுமே நம்பிட்டாரு. ஆனா, ஒவ்வொரு நாளும் அவளோட ஃப்ரெண்டையும் காப்பாத்தணும், ஜிமினையும் காப்பாத்தணும்னு பயந்து பயந்து நடுங்கி, அவளுக்கு நிம்மதியே இல்லாம இருந்தா. ஆனா, அவ நிம்மதியா கண்ண மூடுறது ஜிமினோட அரவணைப்புல தான். ஜிமின் மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டோன்னே, ஓகே சொல்லிட்டு, "உன் கூட இருந்தா தான் நான் பாதுகாப்பா இருக்கலாம்" அப்படின்னு சீக்கிரமா உண்மைய சொல்லிரணும். ஃப்ரெண்ட காப்பாத்திடணும்னு நெனச்சிருக்கா. அன்னைக்கு தான் நீ அவள விட்டுட்டு ஒன் டே கழிச்சு திரும்ப வந்திருக்க. அப்போ உன்கிட்ட உண்மைய சொல்லலான்னு தான் உன்கிட்டக்க ஓடி வந்திருக்கா. ஆனா, நீ அவள அடிச்சதும், அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா, அவ சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறப்போ, அவளுக்கு கொஞ்சம் கில்ட்டியாவே இருந்திருக்கு. இத கேட்டோனமே எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமா இருக்கு. யாரு கொல்ல வந்திருப்பா? ஆனா, நீங்க எங்கேயோ எதுலயோ சிக்கியிருக்கீங்கன்னு மட்டும் நல்லாவே தெளிவா தெரியுது. அகேஷ் இதெல்லாம் சொல்லிட்டு அவனுமே கிளம்பிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு சுவாவும் ஜேகப்பும் போயிட்டாங்க. ஜிமன் மட்டும் சோஃபால உட்காந்துட்டு, அவ்வளோதான்டா, இதோட இந்த பார்ட் முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரமே போறேன். ஓகேடா, பபாய்.